நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முன்னெத்தியில் வந்து முடி வந்து ரொம்பவே கொட்டும், முடி மேலே ஏறிக்கிட்டே போகும் பாருங்கள், வழுக்க மாதிரியே தெரியும், நெத்தி பெருசாகிடும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு ஒரு ஹேர் டை ஆயில் ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாகவே மாற்றிடுங்க. கண்ட ஹேர் டைலாம் அப்ளை பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரி ஹேர் டை ஆயில் நீங்கள் செய்து அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு வெள்ளை முடி பிரச்சனையே இருக்காதுங்க. அந்தளவுக்கு இந்த ஹேர் டை ஆயில் வந்து ரொம்ப உங்களுடைய முடிகளை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய முடி பிரச்சனைகள், முடி கொட்டுற பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக இந்த ஒரு ஹேர் டை ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது வந்து சில பொடிகளை மட்டுமே வச்சு நம்ம செய்திருக்கோம். எல்லாமே நேச்சுரலான பவுடர் தாங்க. இப்போது எப்படி இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கலாம், ஆம்லா பவுடர். அடுத்து வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இப்போ காய்ச்சி காமிக்கிறேன். நீங்கள் ரெகுலராக வந்து செய்து வச்சுக்கணும் அப்படின்னா பல்காக செய்து வச்சுக்கோங்க. அந்த பொடிகள் ஊற உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து செம்மையாக கிடைக்குங்க. இப்போது இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அடுத்த ஒரு பொடி என்ன அப்படின்னா இண்டிகோ பவுடர். போட்டேன் இல்லையா, கரிசலாங்கண்ணி பவுடர். அது வந்து இந்த ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அடுத்து சேர்க்குறது வந்து இண்டிகோ பவுடர். இது முடியை கருமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் 1 மாதம் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய முடியில் வந்து நல்லாவே மாற்றங்கள் தெரியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தையும் ரோஸ்மெரி இருக்கு இல்லையா இலை, அதையும் வந்து அரைச்சி லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு நம்ம எப்பயுமே வந்து ஹேர் டை ஆயில் செய்தாலும் ஹேர் டை செஞ்சாலுமே இரும்பு கடாயில் செய்யுங்க. உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். இப்போ இந்த பொடியை வந்து நம்ம கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா பொடிகள்லாம் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக தான் இருக்கும் இல்லையா. நம்ம இந்த எண்ணெயை ஊற்றும் போது நிறைய நுரை மாதிரி பொங்கிக்கிட்டு வரும். லைட்டாக நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ஹேர் டை ஆயில் வந்து பக்காவாக ரெடி ஆகுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி அந்த ஈரத்தன்மை, பொடியோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த பொடிகளை வந்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அதுமாதிரி கடுகெண்ணெய் இந்த மாதிரி கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் கடுகெண்ணெய் மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். நம்ம வந்து ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது பதமாக காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த எண்ணெயாக இருந்தாலுமே முடி நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளருங்க. இப்போ நான் 50 ml தேங்காய் எண்ணெயை இதில் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் மட்டுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம பொடிகளை சேர்த்துட்டோம் இல்லையா, வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து நுரை வராது. ஆனால் லைட்டாக நுரை வரும், ஆனால் ரொம்பவே வந்து நுரை வராது. ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம காய்ச்சும்போது பதமாக காய்ச்சிக்கோங்க, ஓகேவா. சிம்மில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பொடிகளுமே அப்படியே கருகருன்னு சீக்கிரமே அப்படியே வந்து கருப்பாயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. கிராஜுவலாக இந்த ஹேர் ஆயிலில் நம்மளுடைய பொடிகள்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்ல பதமாக ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் சேர்த்த கரிசலாங்கண்ணி இலையோட பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு செட் ஆஃப் எலிகளுக்கு வந்து பிரிங்ராஜ் ஆயிலும், இன்னொரு செட் ஆஃப் எலிகளுக்கு வந்து மினாக்சிடில் அப்படின்ற ஒரு சீரமும் வந்து அவங்க போட்டுக்கிட்டு வந்தாங்க. பிரிங்ராஜ் ஆயிலில் செய்ததும் சரி, அதாவது கரிசலாங்கண்ணி ஆயிலில் செய்த எலிகளுக்கு உண்டான முடிகளும் சரி, மினாக்சிடில் அப்ளை பண்ண எலிகளோட முடிகளும் நல்லாவே வளர்ந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டையுமே நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மினாக்சிடில் தடவின எலிகளோட முடிகள்லாம் கொட்டி போயிடுச்சு. ஆனால் பிரிங்ராஜ் அதாவது கரிசலாங்கண்ணி ஆயில் தடவின எலிகளோட முடிகள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சி செஞ்சு இந்த பிரிங்ராஜ் பொடி வந்து முடிக்கு அவ்வளோ நல்லது. நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக நம்மளுடைய முடிகள் வளர்கிறதுக்கு இந்த ஒரு கரிசலாங்கண்ணி பொடி போதுங்க. வெறும் கரிசலாங்கண்ணி பொடியை மட்டுமே நீங்கள் வந்து ஹேர் டை ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே முடி வந்து பார்த்திங்கன்னா கருன்னு காடு மாதிரி வளருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ஹேர் டே ஆயிலை இரும்பு கடாயில் வச்சுக்கோங்க. இந்த இரும்பு கடாயில் வச்சுட்டு நம்ம இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த அயனும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஹேர் டே ஆயில் வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். முடி நல்லா டக்குன்னு கருன்னு மாறிடுங்க. ஒரு மாதத்துலேயே இந்த ஹேர் டே ஆயில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேவா? இப்போ இதை வந்து அப்படியே நான் வந்து 1 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா ஆறி நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா நான் வடிகட்டாமல் அப்படியே அந்த பொடிகளோடையே நான் வந்து வடிகட்டாமல் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டாமல் வச்சிங்கன்னா இன்னுமே அந்த பொடிகள் ஊற உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கருன்னு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹேர் டே ஆயில் நல்லா திக்காகவும் இருக்கும். நம்ம பொடிகள் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ரிசல்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். சேர்த்த பொருட்களில் கரிசலாங்கண்ணி பொடி வந்து ரொம்ப நம்மளுடைய முடிகளை கருமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெல்லிக்காய் பொடி வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குட்டி குட்டி முடிகள் வளர்றதை நீங்களே பார்ப்பீங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ கருன்னு நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கருமையான ஹேர் டே ஆயிலை நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. கண்ட கெமிக்கல் ஆயில்லாம் நம்ம மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செய்து நம்மளுடைய முடியை வந்து பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி பிரச்சனை 100% உங்களுக்கு இல்லாமல் போயிடுங்க. முடி கொட்டுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே தீந்துடும். இப்போ நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கேல்ப்லெல்லாம் படுற மாதிரி ஸ்டோக் கொடுத்துக்கோங்க. நல்ல மசாஜ் கொடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இல்லை நைட்டு பூராவுமே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு மார்னிங் எந்திரிச்சு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய முடிகள் வந்து நல்லா கருன்னு நீளமாக அடர்த்தியாக வளருங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் டேமேஜ் எல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். நம்ம எவ்வளோ தான் ஹேர் டே ஆயில் ஹேர் டே இதெல்லாமே இயற்கையாக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம கெமிக்கல் ஷாம்பு போட்டுட்டோம் அப்படின்னா அதோட பலன்கள்லாம் அப்படியே போயிடுங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து மைல்டு ஷாம்பாக ஹேர் டே ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்குங்க. உங்களுடைய முடியோட ரிசல்ட்டை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. முடி நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக நல்லா கருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.